ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு HitchTamil. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம இந்த மஸ்கிட்டோ பேட்டாக இருக்கட்டும், சரிங்களா? மஸ்கிட்டோ பேட்டில் பேட்ரி இதுக்குள்ளே இருக்கும், ஓகேங்களா? மஸ்கிட்டோ பேட்டில் இதுக்குள்ளே தான் இருக்கும். டார்ச் லைட்டில் எந்த டார்ச்சாக இருந்தாலும் சரி இதுக்குள்ளே தான் பேட்ரி இருக்கும். இந்த மாதிரி பேட்டரியை வந்து இதற்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற பேட்டரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீட் ஆசிட் பேட்ரி. இந்த மாதிரி தான் இருக்கும், லீட் ஆசிட் பேட்டரின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ப்ரெஷ் வைக்கிறேன் பாருங்கள். இந்த டாப்பில் வந்து ஒரு எப்படி சொல்கிற ஒரு பிளாஸ்டிக் இருக்கும். இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோ டெஸ்டரோ வச்சு லைட்டாக எப்படின்னாலும் அது வந்துடும். அதுக்குள்ளே 2 லப்பர் பவுல் மாதிரி போட்டு மூடி இருப்பாங்க டோரு. அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே லீட் ஆசிட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆசிட் இருக்கும். இந்த ஆசிட்லாம் எதில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, பைக் பேட்டரியாக எடுத்துக்கோங்க, கார் பேட்டரியாக எடுத்துக்கோங்க, லாரி, கண்டெய்னர், இந்த மாதிரி பேட்டரியிலலாம் அந்த லீட் ஆசிடுன்ற அந்த ஆசிட்லாம் இருக்கும். அந்த ஆசிட் தான் அப்படியே எனர்ஜியை சார்ஜ் எடுத்துக்கிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் கொடுக்குது, சரிங்களா? இதுக்கு பேர் தான் லீட் ஆசிட் பேட்டரி அப்படின்னு. இந்த மாதிரி இந்த 4 வோல்ட் பேட்டரி தான் இந்த மஸ்கிட்டோ பேட்டு, டார்ச் லைட்டு, மஸ்கிட்டோ பேட்டு இதெல்லாம் காமனாக இருக்கிறது, சரிங்களா? இந்த பேட்டரியை நம்ம எப்படி ரெக்கவரி பண்ணுறது? அதாவது இதில் 2 டைப் இருக்குது ரெக்கவரி பண்ணுறதுனா. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸை நான் ஆன் பண்ணிக்கிறேன், இருங்க. இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. இதுக்கு வந்து உள்ளே வந்து காட்டன் இருக்கும், சம் காட்டன் மெட்டல். இது இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காப்பர், இல்லை, இது வந்து எப்படி சொல்கிறது உங்களுக்கு, காப்பர் இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா அலுமினியம் இருக்கும். அப்படி இல்லைன்னா இங்கிட்ட அலுமினியம், சம் பித்தளை, தாமிரம்னு சொல்லுவாங்கள்ல, தாமிரம் இருக்கும், சரிங்களா? இந்த லைனில் தாமிரம் இல்லை காப்பர் இருக்கும். இந்த சைடு அலுமினியம் தான், சரிங்களா? இது ஃபுல்லாக காட்டன் அந்த மாதிரி இருக்கும். நம்ம இதுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுற அந்த ஆசிட் வந்து அந்த பவுல் சொன்னேன் பார்த்தீங்களா, 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இந்த பவுல் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த டேப்பை ஓப்பன் பண்ணால் தான் ஆசிட் ஊற்ற முடியும். அதில் ஆசிட் ஊற்றுனீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க சம் காட்டன், இங்கே இருக்கிற சம் காட்டன், இதிலேருந்து அப்படியே இது இந்த அலுமினியம் மைனஸ் இந்த காப்பரோ சம் தாமிரமோ ப்ளஸ்ஸு, இந்த மாதிரி தான் எனர்ஜி எடுத்து நம்மளுக்கு கொடுக்குது, எடுத்துக்குது. சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஏறிக்குது, எடுத்துக்குது, நம்மளுக்கும் கொடுக்குது, சரிங்களா? இந்த பேட்டரியை நம்ம ரெக்கவரி பண்ணுறது வந்து இதுக்குள்ளே லீட் ஆசிட், அந்த ஆசிட் வந்து வற்றி போனாலோ இல்லை தீர்ந்து போனாலோ நம்ம வந்து ரீஃபில் பண்ணி நம்ம சார்ஜு போட்டுக்கலாம், ஏற்றிக்கலாம், சரிங்களா? ஏற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த லைன் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த லைனில் வந்து கட்டாயி பிரேக் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த பேட்டரி அவ்வளோதான், த்ரோ பண்ணிட்டு வேறு பேட்டரி தான் வாங்கணும். பட் ஆகலை அப்படின்றப்ப எதுக்கு தேவையில்லாமல் காசை வேஸ்ட் பண்ணிட்டு புதுசு வாங்கிட்டு நம்ம இதை ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணிடலாம். அதாவது இந்த ஆசிட் வந்து இதை ஓப்பன் பண்ணி ஆசிட் ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி அது எப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான இந்த மாதிரி ரிப்பேரிங்காக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் காத்துட்ருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கும் நாங்கள் ரெடி, சரிங்களா? வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த டார்ச் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் ஆன் பண்ணிட்டேன், பட் ஆன் ஆகலை, சரிங்களா? இதில் இப்போ என்ன கம்ப்ளைண்ட்னு நம்ம பார்ப்போம். இதில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். பாருங்கள், வயர் வந்து கட் ஆகிருக்கு, ஓகேங்களா? புரியுதுங்களா? சால்ட்ரிங் வைக்கும்போது இது ஆல்ரெடி நான் பேட்டரியை வந்து ரீப்ளேஸ் பண்ணல, ரெடி பண்ணேன். இதோட பேட்டரி போயிருந்துச்சு, ரெடி பண்ணேன், தெரியுதுங்களா?
என்னோடய பேட்ரி வந்து போயிருந்துச்சு, ரெடி பண்ணேன். பட் சால்ட்ரிங் வைக்கும்போது சரியாக வைக்காம விட்டேன், போல தான் கட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் இந்த சால்ட்ரிங் வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இதுதான் இதோட பேட்ரி 3.90 காமிக்குது. இது வந்து ஆக்சுவலாக இது வந்து 4 வோல்ட்டுக்கு மேலே காமிக்கணும். 5 வோல்ட் இல்லை 4 வோல்ட், இது 4 வோல்ட்டு தான் நினைக்கிறேன். 4 வோல்ட் காமிக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு 3.9190 இந்த ரேஞ்சு தான் காமிக்குது, சார்ஜ் இல்லை அப்படின்னு. சில பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா 1.1 வோல்ட்டு அதுக்கும் கீழே கூட வரும். அந்த மாதிரி பேட்ரி வந்து நம்ம எப்படி ரெக்கவரி பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா, இருங்க வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கை வந்து இப்படி தூக்கணும் அப்படின்னா லப்பரில் 2 இது கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம ஆசிட் ஊற்றிக்கலாம், சரிங்களா. ஆசிட் அப்படின்றது வந்து உங்களுக்கு நீங்கள் வாட்டுக்கு பெருசாலாம் எதுவும் நினச்சாங்க. இதுதான் அந்த வாட்டருங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்டில்லட் வாட்டர்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்டில்லட் வாட்டர் போட்டிருக்காங்கல்ல. இதில் வந்து இது ஒரு வாட்ரு, பட் இதில் வந்து என்னன்னா எப்படி சொல்கிறது, ஆசிட் வந்து அதுலேயே இருக்கும், சரிங்களா. 2 வீலர் வச்சுருக்கவங்களுக்கு கூட இந்த டிஸ்டில்லட் வாட்டர் பற்றி தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஃபுல்லாக இந்த வாட்டருக்குள்ளே ஆசிட் இருக்கும், ஆசிட் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. நீங்கள் வந்து இதுக்கு வந்து டிஸ்போசல் சிரிஞ்ச் ஒன்று வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த டிஸ்டில்லட் வாட்டரை வந்து இதில் நம்ம ஏற்றிக்கிட்டு, இதில் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் கரெக்டாக அளவு ஆனால் நல்லா பார்த்துக்கணும். வெயிட் பண்ணுங்கள், இதில் அளவு பார்த்துக்குங்க. மறந்துடுச்சு. இந்த லப்பரை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த பேட்ரி வந்து ஆல்ரெடி ரெடி தான், பட் என்னென்னா ஆசிடோட லெவல் வந்து குறைஞ்சிருந்துச்சு. இதுக்கு ஒரு சேஃபுக்கு நான் ஊற்றிருக்கேன். இதுக்கு வந்து ஆசிட்னா டிஸ்டில்லட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்டில்லட் DISTILLED இது எல்லா பேட்ரி ஷாப்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு, சரிங்களா. ஆனால் இது தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ நீங்கள் சர்வீஸ் சென்டர்லேயோ இதில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி போச்சு, பேட்ரி அவ்வளோதான், நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி காசு பண்ணுவாங்க. இதனால் நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து டார்ச்சுக்கு மட்டும் இல்லை, இது பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ பேட்டு. இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் இந்த டைப் பேட்ரி தான், சரிங்களா. மஸ்கிட்டோ பேட்லேயும் உங்களுக்கு இந்த டைப் பேட்ரி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் நம்ம இது வந்து டிஸ்டில்லட் வாட்டர் வந்து எப்படின்னா, இது வந்து ஒரு ஓல்டு பேட்ரி, சரி, இது வந்து ஒரு ஓல்டு பேட்ரி. இதை ஓப்பன் பண்ணாலும் இதில் நம்மளுக்கு டிஸ்டில்லட் வாட்டர் கிடைக்கும். சப்போஸ் இதில் வந்து இது வந்து ப்ளஸ் இது மைனஸ்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு காட்டனோ ஏதோ ஒன்றில் வந்து இப்போ டிஸ்டில்லட் வாட்டரை வந்து அது பிடிச்சி இழுத்துக்கும் அந்த ஆசிடை. அதில் இருந்தால் நம்மளுக்கு இதில் பவர் வருது. சப்போஸ் இங்கே வர லைன் எதுவும் கட் ஆயிருந்துச்சுன்னா அவ்வளோதான், பேட்டரி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி பேட்டரியும் உள்ளே இருக்கும். இதுக்கு நீங்கள் காசு போட்டே வாங்கிடலாம், சரிங்களா. இது 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். என்னோடய பைக் பேட்டரி நான் காமிக்கிறேன். இது என்னோடய ஓல்டு பைக் பேட்டரி, சரிங்களா. இதுக்குள்ளேயும் கேட்குதுங்களா, இதுக்குள்ளேயும் டிஸ்டில்லட் வாட்டர் இருக்கும். டார்ச் தெரியுதுங்களா, ரொம்ப பெட்டர் வரைக்கும். இப்போ நீங்கள் சார்ஜ் மட்டும் போட்டு அவ்வளோதான், நல்ல லைஃபாக யூஸ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மெத்தட் தான் உங்களுக்கு மஸ்கிட்டோ பேட்டு, எந்த பெரிய எமர்ஜென்சி லைட்டு எல்லாத்துக்குமே இதே தான், சரிங்களா. இந்த டிஸ்டில்லட் வாட்டர் நம்ம வச்சு நம்ம பேட்டரியை ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.